மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்னா டில்பரி, அதாவது ரிவர் ரோடு சைடும்பாங்க. இந்த ரிவர் ரோடு சைடில் டெல்டாவில் உள்ள ஏரியாவில் இந்த பில்டிங், இந்த பிரம்மாண்டமான பில்டிங் என்னென்னா இது தாங்க ஃபினரல் ஹோம். யாராவது கனடாவில் இறந்துட்டாங்க அப்படின்னா பாடியை வந்து நம்ம ஊரில் கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு ஃபினரல் ஹோமில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ஆன் பிகாஃப் ஆஃப் யூ அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டு அவங்க போய் பாடியை வாங்கிட்டு ஃபினரல் ஹோமுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினரல் ஹோமுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு உங்களை ஃபினரல் ஹோமுக்கு ஒரு ஓப்பன் டைம் சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் விண்டோ டைமில் வந்து அவங்க பாடியெல்லாம் நீட்டாக ஷேக்கெலாம் வெட்டி அழகாக க்ளீனப் பண்ணி பவுடருக்குலாம் அடித்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை வர சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த 12 to 1 உங்களுக்கு ஓப்பன் விண்டோ வச்சுருப்பாங்க. 12 to 1 நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிரிமேஷன் பண்ணோம்னா கிரிமேஷன் சென்டருக்கு அவங்க வேனில் கொண்டு போயிடுவாங்க. இல்லை நீங்கள் இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிற ஃப்ளைட்டுக்குள்ளே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி இந்தியாவில் பாடி எந்த ஏஜென்சி பிக்கப் பண்ணுவாங்களோ ஃபுல் டீட்டெயிலும் இவங்ககிட்ட கொடுத்துடணும். இவங்க கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு ஏற்றி விட்ருவாங்க. அப்படின்னா பேசிக்கலாக உங்கள் கையில் எதுவுமே தரமாட்டாங்க. பேசிக்காக உங்கள் கையில் தந்தாங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு மாதிரி வச்சுட்டு டான்ஸ் ஆடலாம் பாடலாம், அதெல்லாம் இங்கே எதுவுமே நடக்காது, வாய்ப்பே கிடையாது. அதனால் எல்லாமே இந்த ஃபினரல் ஹோம் தாங்க. நீங்கள் எங்கேருந்து எந்த உலகத்துலேருந்து வந்தாலும் சரி இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபினரல் ஹோமை தான். அந்த ஃபினரல் ஹோமோட ஹவர்ஸு டைமிங் எல்லாமே போட்டுருப்பாருங்க. சூப்பராக இருக்கா? இது எங்கே இருக்குன்னா ரிவர் ரோடு சைடில் ஃபோர்டிஸ் பிசின்னு ஒரு கேஸ் பிளான்ட் இருக்குங்க. அந்த ஃபோர்டிஸ் பிசிக்கு போகிற அந்த டேர்னிங்கில் தான் இது இருக்குது. இந்த ஃபினரல் ஹோமை தாண்டி ஒரு 4-5 பில்டிங் தாண்டினீங்கன்னா அதுதான் அந்த ஃபோர்டிஸ் பிசியோட பிளான்ட்டு. ஸோ இந்த ஃபினரல் ஹோம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கனடாவில். உங்களுக்கு தெரியாட்ட கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனடாவோட ப்ரொசீஜர் இது தான். யார் இறந்தாலும் பாடியை கையில் வாங்க முடியாது, த்ரூ ஃபினரல் ஹோமில் தான் வாங்கணும். அதுதான் ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ரிவர் சைடு ஃபினரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன். நீங்கள் இங்கேயே அவன்கிட்ட எல்லாமே இருக்குங்க. இங்கேயே பண்ணால் கிரிமேஷனை இங்கேயே பண்ணிடலாம். பார்த்தீங்களா? பயம் உள்ள பெரிய ஆளாக இருப்பான் போலேங்க. பார்க்கலாம் மக்களே அடுத்த வீடியோவில்.